வணக்கம் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு 72 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அன்னைக்கு சொல்ல போனீங்கன்னா, இப்படியே ஒரே வாலடைல் மார்க்கெட்டாவே இருந்துச்சு. காலைல ஏறுறது, இறங்குறது அப்படின்னு சொல்லி தான் ஒரு இதாவே போனது. பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட் பாசிட்டிவ்ல வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40, 50 பாயிண்ட் நெகட்டிவ்ல போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 100 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவ்ல போயிடுச்சு. ஃபைனலா க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, 72 பாயிண்ட் நெகட்டிவ்னு சொல்லி க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி அன்னைக்கு எல்லா இண்டிசஸுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ் சைட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெக்கவரி குடுக்கல. எஃப்எம்சிஜி மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 313 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுமாரி ஃபினான்ஷியல் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு 63 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 11 பாயிண்ட் ஒரு ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கு அப்படி சொல்லலாம். அந்த மாரி தான் போயிருக்கு. மோஸ்ட்லி எல்லா இண்டிசஸ்லயுமே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமா இருந்தது. இல்ல மிட் கேப்பு, ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா, நல்லா அதிகமா செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெக்கவரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2% கீழ தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு நெகட்டிவ் சைடு தான். பட் ரொம்பவும் இல்ல. சின்னதா ஒரு மைல்டா இல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எஃப்ஐயோட ஆக்டிவிட்டி பாருங்க. கிட்டத்தட்ட சேலிங் வந்துட்டாங்க திருப்பியும் அகைன். கிட்டத்தட்ட ஒரு 4,352 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஏஐ பார்த்தீங்கன்னா, 7,646 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஆப்போசிட்டா எஃப்ஐ வந்து இன்னைக்கு பண்ணிட்டாங்க. 2, 3 நாளா பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சைடுல இருந்தவங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஆப்போசிட்டா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெகட்டிவ் சைடு வந்துட்டாங்க. அவங்க நெகட்டிவ் சைடு வந்தோனே பாருங்க, மார்க்கெட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா, டோட்டலா மாற ஆரம்பிச்சுச்சு. அப்படியே நெகட்டிவ் சைடு போக ஆரம்பிச்சுச்சு. ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு பேரிஷ் கேண்டில் தான் போட்டிருக்கு. மேபி இது வந்து இறங்கிட்டு திருப்பி ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேலேயா கீழேயாங்கிறது இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் கிளியரான ட்ரெண்ட் வரல. ஏன்னா இது வந்து கரெக்டாக இந்த 23,800 பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூஸாக ஏறி இருந்ததுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேலே தான் அதிகமாக போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு டவுன் சைடு வந்துட்டு திருப்பி ஏறுற மாதிரி போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு நெகட்டிவ் கேண்டில் கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் எப்படி போகுதுங்கிறத. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் பாருங்கள் நெகட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2% மேலே நாஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 2.20% 481 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. அதுமாதிரி டவ் ஜோன்ஸு, எஸ்என்பி 500 அதுவும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரெட்டுன்னே சொல்லலாம். யூஎஸ் மார்க்கெட்டும் ரெட்டில் போயிட்டு, யூரோப்பியன் மார்க்கெட்டும் ரெட்டு, ஏஷியன் மார்க்கெட்டும் ரெட்டு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிசஸுமே எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு சரியான கிளியரான ட்ரெண்டே வரல. ஸோ வெயிட் பண்ணுவோம். சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அப்போதைக்கு நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி பை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட வேணாம். கிளியர் ட்ரெண்ட் வரட்டும். இப்போலேருந்தே நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறதுனால பண்ணலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கத்தோட தான் மார்க்கெட் எப்போதுமே போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டவுன்ஃபால்லையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணோம்னா ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல இதாக வந்துடும் அது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு டவுன்ஃபால்லையும் கரெக்டாக ஸ்டாக்ஸை பிக் பண்ணி நல்லா லோவர் ரேஞ்சில் பை பண்ணிகிட்டே இருங்க. பை பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் இது நல்லாவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக இது கொடுக்கும் இது. அடுத்தது வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 29 மார்ச் அன்னைக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட 8,360 அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு ரூ. 20 ஏறி இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இது இன்னும் ஃபர்தராக ஏறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருங்க. லாங் டேர்முக்கு இது ஒர்த்தபுளான இதாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு இருந்துச்சுனாலே உங்களுக்கு நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்தால் கூட நீங்கள் கோல்டை வச்சு கூட நீங்கள் பணத்தை திரட்டிக்கலாம் நீங்கள். அதுமாதிரி சில்வரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரூ. 105 போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்கு. திருப்பி ஏறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வர பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 80 90 ரேஞ்ச் இருந்தது. இப்போ 105ன்னு வந்திருக்கு. இது இன்னும் ஃபர்தராக ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன கோல்டு மாதிரி சில்வர் வந்து ஏறாது. அது ஸ்லோ க்ரோத்து தான். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்லோவாக தான் ஏறும். ஒரு ஃபாஸ்ட்டாகவே ஏறாது. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா அது கமோடிட்டியில் உள்ள இது. ஸோ கமோடிட்டியில் இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் க்ரோத்தாக தான் இருக்கும். பட் ஸ்டெடியாக ஏறிக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்லி இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஏறிக்கிட்டே இருக்கும். அது வந்து எதுவுமே சொல்ல முடியாது. நல்லாவே பாசிட்டிவ் சைடில் தான் மோஸ்ட்லி போயிட்டே இருக்கும் அது. கொஞ்சம் இறங்கினா கூட டிப்பில் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துரும். ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது 10,000 தொடுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி இது இந்த இயரில் கூட
தொட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு 1700 தான் தொடணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சப்போஸ் டவுன்ஃபால் வந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா இப்போலேருந்து கூட கன்சிடர் பண்ணிங்க. கோல்டாக ஃபிசிக்கலாக வாங்க முடியலனாலும் அட்லீஸ்ட் இடிஎஃபாக வாங்கி வச்சுக்கிங்க. அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில மார்க்கெட் அப்டேட் நியூஸ்லாம் பார்த்துடலாம். ஃபோர்ஸ் மோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸ் செக்டார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2978 வெஹிக்கிள் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி டிஃபென்ஸ் செக்டார்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸாக வந்திருக்கு ஃபோர்ஸ் மோட்டாருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மகேந்திராவுக்கும் கிடச்சிருக்கு. பட் அவங்களுக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்கு. அதுமாரி எஸ்பிஐ லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பெனால்ட்டி ஒன்று போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 59 கோடிக்கு போட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2019 டு 2020 வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்குள்ளே வந்து பெனால்ட்டி வந்து கட்டலை. அதனால் அது வந்து பெனால்ட்டியாக போட்டு இப்போ வந்திருக்கு. இது வந்து எஸ்பிஐ லைஃபுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது டிசிஎம் ஸ்ரீராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 டிடிபி இன்டெகிரேட் கம்ப்ரஸர் பயோக்ளாஸ் பிளான்ட்டை வந்து இது கமிஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 131 கோடிக்கு உள்ள வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம் ஸ்ரீராமுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது ஒரு 1385 கோடிக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பெல் கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஏஷியன் பிளான்ட் பார்த்திங்கன்னா குஜராத்தில் ஒரு ஆல்ரெடி ஒரு பிளான் கமிஷனிங் ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்குது. அதோட மதிப்பு வந்து இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிஃபோராக 2560 கோடிக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்குங்கிறதுனால இன்னொரு 690 கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ப்ராஜெக்டோட ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா 3250 கோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ்லேருந்து ஒரு அப்டேட்டு. ஜியோ ஃபினான்ஷியல் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 85 கோடிக்குள்ள ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக பை பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது மூலயமா பார்த்திங்கன்னா அவங்களோட ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஃபோராக பார்த்திங்கன்னா 82.17% இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 85.04% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது இன்னும் ஃபர்தராகவும் நாங்கள் அட்மிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜியோ ஃபினான்ஷியலுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. இது அடுத்ததாக பிரணாமல் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கோடிக்கு என்சிடி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரணாமல் என்டர்பிரைசஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. பிஃபோராகவும் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருந்தாங்க ஒரு 1 மந்த் பிஃபோர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எகெயின் ஒரு 300 கோடிக்கு பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்சிடி வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபண்ட் அதிகமாக வரணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக அவங்க இது பண்ணியிருக்காங்க. அடுத்து யூகோ பேங்க் வந்து பார்த்திங்கன்னா QIB பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 34.27 பைசா அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. இது மூலயமா ஒரு 2000 கோடி திரட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ QIB பொசிஷனு NCD பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேங்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போதுமே நம்ம டெபாசிட் ரேஞ்ச் வந்து இப்போதைக்கு பிஃபோராக உள்ளதோட இப்போ ரொம்ப கம்மியாக போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி முறையில் அவங்களோட ஃபண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக கைத்தான் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் அவங்களோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரை வந்து எகெயின் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷைலேஷ் கைத்தான். இது வந்து இதோட எஃபெக்டிவ் டேட் வந்து April 1 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.